அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு, இதுதான் அந்த அளவு ப்ளவுஸு. இதை வச்சு இப்போ 4ஆக மடித்து ஒரு கட்டிங் போட போகிறோம். நேர் கட்டிங், சிம்பிளாக வேலை முடியும். இப்போ உங்களுக்கு தையல் தெரியும், ஆனால் கட் பண்ண தெரியாது. அப்போ என்ன செய்கிறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இப்படி கட் பண்ணி பாருங்கள். இப்படி கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி உங்களுக்கே ஒரு ஜாக்கெட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு ஜாக்கெட்டு 2 ஜாக்கெட்டு கட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெளிவு வந்துடும். அப்புறம் எல்லா ஜாக்கெட்டையும் கட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதுக்காண்டி இது முதல்ல கட்டிங் பண்ணி பழகிறது. இந்த மாதிரி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்காக வேண்டிய இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, அடியில் இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கோடு, இதை ஒழுங்குபடுத்தணும்ல, அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு, ஏன்னா மடித்து தைக்கிற மாதிரி நம்ம போடுறோம். அதனால் ஒரு 2 இன்ச்சு வச்சு, 2 இன்ச்சு 1.25 இன்ச்சுனா பிரச்சனை இல்லை. இப்போது இந்த ஜாக்கெட்டை என்ன செய்கிறோம்னா, அதை உயரத்தை அளக்கிறோம். உயரத்தை எப்படி அளக்கணும்னா, இந்த பேக் தட்டில் இந்த டாட் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, அந்த டாட்டை பிடிச்சி இந்த ஷோல்டரை வச்சு உயரத்தை அளவெடுத்துக்கோங்க. உயரத்தை அளவு எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு, சரியா? தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா, கழுத்தை ஷோல்டர் டு ஷோல்டர் மடித்து வச்சுட்டு இதை கழுத்தை நேராக பிடிச்சிக்கோங்க. இதுதான் அளவு. இதை அளந்தீங்கன்னா கழுத்து அளவு உங்களுக்கு கிடச்சி போகும். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கிடுவோம். ஓகேவா? அதையும் அடையாளப்படுத்துகிறோம். இது இப்போ நம்ம போடுறது முன்தட்டு. ஓகேவா? போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன செய்யறோம்னா, மாறு சுற்றளவும் இதே மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி அக்குள் டு அக்குள் பாருங்களா, அதையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த பாருங்க, இப்படி நல்லா சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணி மடித்து வச்சுட்டு கழுத்தின் அடிப்பகுதியை கரெக்டாக வச்சுக்கிட்டு நல்லா சரி பண்ணிக்கோங்க. இழுத்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மார்பு சுற்றளவை அடையாளப்படுத்திடுங்க. அடுத்து என்ன செய்றீங்க, மார்பு சுற்றளவை அடையாளப்படுத்திட்டு ஆம்கோல் ரவுண்டு கைக்குழி இருக்குல்ல, அதனுடைய உயரத்தை அளவீடு பண்ணுங்க. இது ரெடி அளவு. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கலாம். தையல் காண்டி விடணும். சரியா? மார்பு சுற்றளவை லைன் போட்டு அடையாளப்படுத்திடுவோம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு, 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துருவோம். இப்போ ஆம்கோல் இறக்கம் இருக்குல்ல, அதாவது கைக்குள்ளே இறக்கம், இதுக்கு கீழே. இப்போ என்ன செய்யறோம்னா, ஷோல்டர் கழுத்தகலம் அதை அடையாளப்படுத்த போகிறோம். பாருங்கள், கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே கட் பண்ணி நீங்களே தைக்கலாம். கட்டிங் இருந்தாலும் ரொம்ப அவசியம். தைக்கிறது எப்படியாவது தைச்சி பழகிடுவோம். கட்டிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பழகிட்டோம்னா ஈஸி தான் எல்லாமே. எது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு பார்த்துட்டு இதில் அடையாளப்படுத்திடுங்க. இதை அடையாளப்படுத்திட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையல் காண்டி விட்டுறோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. அது போக நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 5.25 இன்ச்சு கணக்கு வச்சுக்கிறோம். 5.25னா 2.5 1, 2ஐயும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதுதான் கழுத்துடைய அளவு. இது கழுத்துடைய அளவு. சரியா? இது பேக் தட்டு கழுத்து அளவு. சரி பண்ணிட்டோமா? இப்போ ஆம்கோல் இறக்கம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணால், இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு வச்சு இதை அப்படியே கொண்டு வாங்க. ஓகேவா? இந்த ரவுண்ட் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். போட்டாச்சா? இப்போது நமக்கு பேக் தட்டு ரெடி. இப்போ இதுலேயும் என்ன செய்கிறோம், மடித்து போட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெடி பண்ண போகிறோம். எப்படி மடிக்க போகிறோம்னு பாருங்கள். இதை இப்படி மடிச்சுக்கணும். இதை எப்படி மடிக்கிறோம், இப்படியே மடிச்சுக்கோங்க. கழுத்து
முன் கழுத்து இதை 1/4 இன்ச்சு தள்ளி முன் கழுத்தை அடையாளப்படுத்திடுவோம். சரியா? நேராக வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நேராக நல்லா சரி பண்ணிவிட்டு இதான் கழுத்தை அடையாளம். இது வேலை குயிக்காக முடியும் கட்டிங்கு. நீங்கள் முத கட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை கடைப்பிடிங்க, ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போது இந்த ரவுண்டை போட்டு விட்ருவோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்னா கட் பண்ணிடுறோம். இந்த ரவுண்டுலேருந்து இதை இங்கே வர கட் பண்ணிவிட்டு அப்புறம் மேத்தட்டு மட்டும்தான், மேலே உள்ள லேயர் மட்டும், இந்த மேலே லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். கீழே சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. கீழே நம்ம இது அடையாளம். ஓகேவா? அதாவது ஃப்ரெண்டு தட்டுக்கு இது அடையாளமாக தான் இதை கட் பண்ண போகிறோம். இந்த கழுத்து ரவுண்டை இன்னும் கொஞ்சம் ரவுண்டு மேலே தூக்கி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ரவுண்டு இப்படி கூட வரலாம். இப்போ கட் பண்ணிடுவோம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேவா? என்ன செய்யறோம்னா மேலே லேயர் மட்டும் எடுத்துடணும். இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வெட்டி விட்டுட்டு என்ன செய்கிறோம், மேலே லேயர் இருக்குதுங்களா, இந்த இருக்கு பாருங்க, இதை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ கட் பண்ண போகிறோம். அதை இப்படி மாற்றி போட்டு கட் பண்ணிடுவோம். இந்த இருக்குல்ல, இப்போ பேக் தட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இதை நம்ம இந்த இடத்துல அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் தட்டை கட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரண்ட் தட்டை நம்ம கொஞ்சம் அளவீடு போட்டு கட் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க எப்படி அளக்கிறோம் பாருங்கள். இப்போ இதை நாம் மேலே போட்டுக்கிறோம். இங்கே ஒரு அடையாளம், இங்கே ஒரு அடையாளம், அவ்வளோதான். எவ்வளோக்கு 9 இன்ச்சு 3 கோடு இருக்குது. இங்கேருந்து 1.5. இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு அழைச்சிட்டு முன்மார்பு உயரம் எவ்வளோன்னு பார்ப்போமா? அது எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். மார்பு புள்ளி பிடிச்சிக்கோங்க. டாட்டினுடைய புள்ளியை பிடிச்சி ஷோல்டரை பிடிச்சி இங்கே பாருங்கள், ஷோல்டர் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது மார்பு புள்ளி, இதை பிடிச்சி இதையும் நேராகவே வச்சுக்கோங்க. அப்படி நேராக வச்சுக்கோங்க. வச்சு இதனுடைய தையல் இருக்கு பார்த்தீங்களா, தையலுடைய அடிப்பகுதி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. சரியா? இப்போ இந்த 1/2 இன்ச்சு இருக்குல்ல, அதில் ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யறோம்னா கரெக்ட் பண்ணிடுறோம். இங்கே ஒரு கோடு போட்டுறோம். இது கொஞ்சம் உள்ளடிச்சு கட் பண்ணணும். எப்படி
அப்போ தான் சுருக்கு வராமல் வரும். கவர் தட்டு போடுவோம்ல, அந்த கவர் தட்டு காண்டி. ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும், பட்டி, ஊக்கு பட்டி. இப்போ இந்த கழுத்து இருக்குதுங்களா, கழுத்துலேருந்து 1/4 இன்ச்சு இறக்கிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு இதில் இறக்கி 1 இன்ச்சு. இப்போ இந்த அரேஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரேஞ்சு நம்ம தையல் காண்டி விட்டுறத இது ஒரு லைன் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு டாட் உயரம், டாட் அகலம் இந்த 1/4 இன்ச்சுங்க தையலுக்கு விட்டுட்டு இந்த டாட்டை உங்களை அடையாளப்படுத்தணும். பாருங்கள், இதுதான் டாட், புள்ளி அடையாளப்படுத்தணும். ஓகேவா? அடையாளப்படுத்தி இது அடிப்பகுதி, இதவும் நாம் என்ன செய்கிறோம், மடித்து வச்சு 1/4 இன்ச்சு தள்ளி என்ன செய்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம். ஓகேவா? அதனுடைய உயரம் இது. இப்போ இது சென்டர் கோடு போட்டோமா. இப்போ அந்த சென்டர் கோடு அப்போ என்ன செய்கிறோம்னா, இதில் இருந்து இதை இணைச்சிடும். இந்த சென்டர் கோட்டை இந்த சைடில் நம்ம அளந்தோம்ல, இதை இணைச்சாச்சா. இப்போது இதனுடைய அளவு எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம். இதை அப்படி மத்தியில் இந்த கோடை வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். 2 இன்ச்சு 1 இன்ச்சு 3 கோடு இருக்குது. இப்போ 1 இன்ச்சு 3 கோடு இங்கே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா சரியா போச்சா. இப்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம இந்த கோடு போடுறோம். எது, சைட் டாட்டு. இப்போ சைட் டாட்டு போட்டாச்சு. அதே இது இங்கே கிராஸ், இது அக்கிள் டாட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது இதையும் பார்த்துக்கலாம். இப்போது இந்த சைட்லேயும் இதே அளவு நம்ம வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு ஒரு கோடு, இதே மாதிரி 1/2 இன்ச்சு ஒரு கோடு இருக்கா, 1/2 இன்ச்சு ஒரு கோடு இருக்குது, அதே போட்டு விட்றோம். சரியா? இப்போ இதையும் இணைச்சி விட்டுடலாம். இதை இந்த கிராஸ் இருக்கு பார்த்தீங்களா, இணைச்சாச்சு. வாங்க கட் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணும்போது லைட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடுங்க. ஓகேவா? வேறு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அடையாளப்படுத்தணும். இதை மடித்து வச்சு இதை தையலுக்காண்டி அடையாளப்படுத்திடுங்க. மையப்புள்ளி இது. இப்போ இதை கொஞ்சம் உள்ளடிச்சு, அதாவது பேக் தட்டை விட இது கரைச்சி விடணும். கொஞ்சம் கரைச்சி விட்டால் தான் சுருக்கு வராது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பேக் தட்டில் உள்ள கழுத்தை வந்துல நம்ம சரி பண்ணல, அதையும் சரி பண்ணிடுவோம். கழுத்து இருக்குல்ல, இதை வெட்டணும்ல, ஏற்றிடும். இது ஜாக்கெட் வந்து அளவு ஜாக்கெட் வச்சு வெட்டுறது. இது ஒரு மெத்தடு, அவ்வளோதான். நிறைய மெத்தட் இருக்குது, இது ஒரு மெத்தடு. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்னா ஸ்லீவ் கட் பண்ணிடுவோமா. இது ஒழுங்கு இல்லாமல் இருக்கனால இது ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டு இங்கே ஒரு 1.25 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ ஜாக்கெட்டில் இருக்கிற இது ரெடி அளவு, இது 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இது ரெடி அளவு,
இங்கே அரைஞ்சி தள்ளி வச்சுக்கணும். நாம் என்ன செய்கிறோம்னா துணி பத்தலை கொஞ்சம் மேலே ஒரு சைடாக தைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது துணி பத்தலை ஒரு சைடாக ஒட்டு போட்டுக்கலாம். இப்படி வச்சோம்னா இல்லைன்னா 4 பக்கமும் ஒட்டு இல்லைன்னா 2 பக்கமுமே ஒட்டு போட்டுக்கலாம். லைனிங் துணி தான், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது நம்ம இதிலேருந்து யாருன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். 7.25 இங்கேருந்து 7.25 வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஈஸியான மெத்தடு, அதாவது இப்போ தான் நீங்கள் தையல் பயிற்சி பழகுறீங்கன்னா என்ன சொல்லலாம்னா ஈஸியான மெத்தடு. இங்கேருந்து இங்கே பாருங்கள், போட்டுக்கோங்க. ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துருங்க. வரேன். இங்கே ஒரு 1.5 இன்ச் ஓகேவா? பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கணக்கு வச்சுக்கணும். பாருங்க, இதுலேருந்து வளைவு வரணும். அதான் உங்களுக்கு இது சிம்பிள் மெத்தடு. இன்னும் வேறு மெத்தட்லாம் இருக்குது, போக போக நம்ம வீடியோ பாருங்கள். வாங்க, இதே வளைச்சிடணும். அப்படியே இப்போ இதில் நாம் அடையாளப்படுத்திடலாம். இது சென்ட்ரு அடையாளப்படுத்தணும். இப்போ என்ன செய்யணும், இதை ஒட்டு போட்ட பிறகு தான் இதை வெட்டணும். வெட்டினா தான் சரியாக வரும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் ஒரு அடையாளமாக போட்டு விட்றேன். வீடியோவில் தெரியறதுக்காண்டி ஒரு அடையாளம். அடையாளப்படுத்திக்கலாம். இதை தைச்சிட்டு அப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தையல் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா முதல்ல இந்த மெத்தடை ஈஸியாக உங்களுடைய ஜாக்கெட்டை நீங்களே தைச்சிக்கலாம். அதுக்கு இந்த மெத்தடு, இது ஒரு சிம்பிள் மெத்தடு.